இந்த வீடியோவில் 2 நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா லீடிங் ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கம்பெனியில் என்ன ஜெண்டருக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே எடுக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th படித்தவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி படித்த யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,500லேருந்து 19,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன ரோலுக்கு உங்களை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், அசம்பிளி, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் வேறு என்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டும் இவங்களே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆற்காடு, காவேரிப்பாக்கம், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், அரக்கோணம், சோளிங்கர், திருவள்ளூர், கிண்டி இந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வீக் ஆஃபும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சுங்குவச்சத்திரம், சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th படித்தவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி படித்த யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன ரோலுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு தான் ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 22,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிஎஃப் இன்சூரன்ஸ் 2மே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 5,000 வரைக்கும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு 2 வீலர் வித் லைசன்ஸ் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர் இந்த 2 லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூக்கு போங்க. இந்த ஜாப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன், உங்கள் கிட்ட யாராச்சும் காசு கேட்டாங்க அப்படின்னா 1 ரூபா கூட எங்கேயுமே கொடுக்காதீங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ.